வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை பிரச்சனைக்கு அடுத்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இந்த கூட்டம் எதற்காக என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் 39 தொகுதியை 31 தொகுதியாக மாற்றுவது, பாண்டிச்சேரி உள்ளிட்டவர்களுக்கு. இப்போ 40 தொகுதிகள் நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தவர்களுக்கு தற்போது 31 தொகுதிகள் மட்டும்தான் கிடைக்கப் போகிறது. 9 தொகுதிகள் குறைவாக இருக்கப் போகிறது. இதற்கு காரணம் என்ன? அதுதான் முக்கியமானது. 7 கோடியிலிருந்து 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் மக்கள் தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவிகளை பிரிக்காமல், அதே நேரத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பிரித்து அதை தொகுதி வாரியாக பகுப்பாய்வு செய்து தமிழ்நாட்டோட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியை குறைக்கிறார்கள். இது என்ன பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நமக்கு எந்த காலத்திலும் நம்மளுடைய உரிமையை பற்றியோ, நமக்கு சேர வேண்டிய பங்கினை பற்றியோ, மக்களோட மொழியினை பற்றியோ, இனத்தை பற்றியோ நம்ம பேசவே முடியாது. வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்தில் இருக்கக்கூடிய அடிமைத்தனத்தை விட மிகப்பெரிய அடிமைத்தனத்தை நாம் நோக்கி செல்ல வேண்டிய இருக்கும். தமிழ் இனம் தோன்றிய நாளிலிருந்து இதுவரை இப்படிப்பட்ட ஒரு இழிவும், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தும் தமிழகத்தை கபலீகரம் செய்வதற்கு உண்டான சூழல் நமக்கு வந்ததே கிடையாது. ஏனெனில் தமிழ்நாடு என்பது தனித்துவம் வாய்ந்தது. இங்கே கல்வியில் ஓங்கி இருமொழிக் கொள்கை மூலமாக ஆங்கில வழி கல்வியினை கற்று உலகம் முழுவதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் விழிப்புணர்ச்சியோடு இன்னைக்கு இன்டர்நெட் முதல் சந்திராயன் வரை உலகத்தில் இனிமேல் துவக்க இருக்கக்கூடிய AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வரை தமிழர்களே மேலோங்கி இருக்கிறார்கள். ஏனெனில் இந்தியாவில் தமிழ்நாட்டினை தாண்டி தாய்மொழியையும் ஆங்கிலத்தையும் வெகு சரளமாகவும் துல்லியமாகவும் பேசக்கூடிய கல்வி கிடையாது. பாகிஸ்தானில் மதவாத அரசியல், அங்கே உருதினை தாண்டி ஆங்கிலம் வெறும் 10% பேருக்கு தான் தெரியும். அப்படியே அங்கே போனோம்னா பங்களாதேஷ், அங்கேயும் ஆங்கிலம் தெரியாது. நேபாள் ஆங்கிலம் தெரியாது. சைனா ஆங்கிலம் தெரியாது. ரஷ்யா ஆங்கிலம் தெரியாது. யூரோப்பில் இங்கிலாந்தை தாண்டி பிரெஞ்சு, போர்த்துகீஸ், ஸ்வீடன், நார்வே, டச்சு உள்ளிட்ட நாடுகளும் அவரவர் தாய்மொழியைத்தான் பேசுவார்களே தவிர ஆங்கிலத்தை அவர்கள் ஒருபோதும் உள்ளே அனுமதித்தது இல்லை. ஆகையினால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் அமெரிக்காவில் வாழக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாரும் புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறதுனால ஆங்கிலம் தெரிந்ததினால் அவர்கள் அமெரிக்காவை கைப்பற்றி தனித்துவமான நாடாக, உலகத்தின் நம்பர் 1 நாடாக அவர்கள் இருக்கிறார்கள். 4 நாட்களுக்கு முன்னாக அமெரிக்காவின் ஒன்லி 1 லாங்குவேஜ் இங்கிலீஷ் என்பதை ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுது? உலகத்தவே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமெரிக்க நாடு அவனுடைய ஒரே மொழி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி டெக்ளேர் பண்ணிட்டான். அப்போது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை தாண்டி நம் தாய்மொழி தமிழ் நமக்குள் பரவிக்கொள்வதற்கும் உலகளவையான தொழிலுக்காகவும் வர்த்தக பயன்பாட்டுக்காகவும் உலக மக்களின் தொடர்புகளுக்காகவும் ஆங்கிலம்தான் சிறந்தது என்று அறிவாசான் தந்தை பெரியாரின் வழிவந்த பேரறிஞர் அண்ணா நமக்கு சட்டமாக்கி கொடுத்திருக்கிறார். அதை நொறுக்குவதற்காகத்தான் இன்று நம்மளுடைய பெருமையை குலைப்பதற்காக, நம்மளுடைய உயர்வை தடுப்பதற்காக இவர்கள் கை வைக்கிறது என்னவென்று தெரியுமா? நம்மளுடைய குரல் வலையை நெரிப்பது. இதன் மூலமாக ஜனநாயகத்துக்கே ஒரு பேர் ஆபத்தில் நாம் சிக்கியிருக்கிறோம். இதோட உணர்வை மதித்துத்தான் இருமொழிக் கொள்கை, மும்மொழிக் கொள்கை என்கின்ற மொழி பிரச்சனைக்கு பிறகு இப்போ உடனடியாக நாடாளுமன்ற பிரச்சனை. தோழர்களை நன்றாக பாருங்கள். இந்த கூட்டத்திற்கு செல்லாத 3 கட்சிகள், மனித விரோத கட்சிகள். 1 பிஜேபி, 2 அவரும் டிரைவர் மட்டுமே இருப்பதாக சொல்லப்படக்கூடிய வாசன், 3 இந்த தமிழ்நாட்டை நாசகாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய, அடியால் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுக்கி சீமான். இந்த 3 பேரை தாண்டி இந்த கூட்டத்திற்கு அனைவரும் வந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களின் எதிர் விரோத சக்திகள் யார் என்பதை நாம் துல்லியமாக கணக்கிட்டு விட முடியும். இன்று அனைத்து கட்சி தலைவர்களும்
மாநிலங்களில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று பேசியிருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டை கை வைக்கிறார்கள் என்று சொன்னால், மத்திய அரசாங்கமும் உலக அளவிலான இருக்கக்கூடிய அமைப்புகளும் எதிர்கால மனித குலத்திற்கு தீங்காகவும் வெகுஜன விரோதியாகவும் மாறும் என்பதை அறிவியல் நுட்பமாக சொல்வதை தமிழ்நாடு இன்றும் கடைப்பிடிக்கிறது. அதில் முக்கியமானது குடும்ப கட்டுப்பாடு திட்டம். நாங்களெல்லாம் இளைஞர்களாக இருக்கிற மாணவர்களாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முந்தானை முடிச்சு என்கின்ற படத்தில் ஒரு குடும்ப கட்டுப்பாடு சிம்பல் வந்ததற்காக அதற்கு பரிசு கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்தது. என்னைக்கு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய சுவர்கள் முதற்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் இருவர் நமக்கிருவர் என்பதை எழுதி பரப்புரை செய்து குடும்ப கட்டுப்பாடை கட்டுப்படுத்தி மக்களுக்கு கல்வியினை கொடுத்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பினை உறுதி செய்த நாடு தமிழ்நாடு. அதோட விளைவு இப்போ எங்கே நிற்கிறான்னு கேட்டால், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் பார்ட்டிசிபேட் அதை எல்லாமே தடை பண்ணுறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிற பொழுது 800 சீட்டுகள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. 800 சீட்டு யாருக்கு? புதிதாக ஆப்கானிஸ்தானையும் பங்களாதேஷையும் நேபாளத்தையும் கைப்பற்றி கொண்டு புது புது மாவட்டங்களையும் தொகுதிகளையும் உருவாக்கக்கூடிய நிலையில் நாம் இல்லை. பாகிஸ்தானை பிடிக்க போகிறாங்களா? இல்லை. இலங்கையை பிடிக்க போகிறாங்களா? இல்லை. எதற்காக இவ்வளவு? இதையெல்லாம் யோசித்துத்தான் அன்றே நம்மளுடைய திராவிட இயக்கங்கள் சார்பாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சியும் இதை எதிர்த்தது. ஆனால் இன்றைக்கி நேராக கத்தியை கொண்டு சொருகிறா. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால், இந்தியாவில் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு அல்ல, ஒரு காலத்திலும் இந்திய அரசியலில் நாம் கோலோச்சவே முடியாத நிலைமை வரும். வடக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள் வெறும் 3 மாநிலங்களில் சட்டசபை தேர்தலை போல் நடத்திவிட்டால் அதில் வெற்றி பெறுவோன் பிரதமராக முடியும். தமிழவர்களோ தெற்கு மாநிலங்களை சேர்ந்தவர்களோ ஒரு அமைச்சராக கூட முடியாது. நீ கத்தினாலும் சரி, நீ கதறினாலும் சரி, உன்னுடைய வரிப்பணமாக இருந்தாலும் சரி, உன்னுடைய அனைத்து அடிப்படைகளையும் நசுக்கி எறிய முடியும் அப்படிங்கிற திட்டத்துக்கு இப்போ சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி ஒரு பேராபத்தான திட்டத்தை எதிர்க்கக்கூடிய வகையில் சொல்லாதவங்க தான் பிஜேபி என்கின்ற நாசகார கும்பலோடு சேர்ந்து கொண்டு இப்போ யார் போய் சேர்ந்துருக்கிறா? வாசனும் சீமானும். ஏடிஎம்கே கூட விட்டார்கள், காங்கிரஸ் விட்டார்கள். அத்தனை கட்சிகளும் தமிழ்நாட்டில் இந்த மும்மொழி கொள்கைக்காகவும் மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்புக்கு எதிராகவும் தனது கண்டன குறைகளை பதிவுத்திருக்கும் போது இவர்கள் இன்னும் ஓராண்டு காலத்தில் நம்மளிடம் வாக்கு கேட்டு வரப்போகிறார்கள். இந்த தேர்தலே கடைசி தேர்தலாக இருக்கும். அதுதான் முக்கியமாக. இதை நாங்கள் மட்டும் சொல்லவில்லை. உலகத்தில் அரசியல் வல்லுநர்கள் இந்தியாவில் நடைபெறக்கூடிய கடைசி தேர்தலாக இனி வரக்கூடிய ஒரு தேர்தல் 2029 அமையலாம். அதற்கடுத்து ஒரு கட்சி ஒரு ஆட்சி என்கின்ற முறையின் மூலமாக ஒரு இனத்தின் ஆட்சி நடக்கும். அதன் பிறகு தலைவர் வைகோ அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்ன அந்த வாசகம் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அது பேரறிஞர் அண்ணா சொன்ன வாசகம் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. தந்தை பெரியார் சொன்ன வாசகம் இப்பொழுது குறிப்பிட விரும்பவில்லை. ஆனால் அது நடக்கக்கூடாது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.